அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் ஸ்ரீவித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நான் ஏன் உங்களிடம் பேச வேண்டும்? ஆம், எங்களைப் போல மாணவர்கள் தான் உங்களிடம் பேச வேண்டும். இளைய தலைமுறையினான எங்களுக்கு நீங்கள் எதனை விட்டு விட்டு செல்கிறீர்கள்? ஓசோன் படலத்தில் ஓட்டை, புவி வெப்பமயமாதல், மழையில்லாவற்றி போன வறண்ட பூமி, சுவாசிக்க தூய்மை இல்லாத காற்று, இப்படி விரல் விட்டு எண்ணிக்கொண்டே போகலாம் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வழங்கும் பரிசுகளை. மக்களே, சிந்திப்பீர். இத்தனை துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நலம் தரக்கூடிய, நம்மை வாழ வைக்கக்கூடிய மரங்கள் இல்லாமை. பயனுற செய்யும் 3 செயல்கள், நிலையான அறங்கள் என்ன தெரியுமா? நிழல் தரும் மரம் நடுவது, மக்களின் தாகத்தை தீர்க்க கிணறு வெட்டுவது, அறியாமை அகற்றும் கல்வி புகட்டுவது. இவை 3ம் நாம் மறைந்தாலும் நமக்கான புகழை தேடித்தரும். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்றெல்லாம் பேசினாலும் புவி வெப்பம் காரணமாக நாம் அழிவை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனை வேக வேகமாக தவிர்க்க நம் மனித மனங்கள் இயற்கை பக்கம் திரும்பி இருக்கிறது. புவி வெப்பத்தை தடுக்க முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன? ஆம், என் கேள்விக்கு உங்கள் பதில் மிகச்சரி. மரம் வளர்ப்பு. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். இந்த தாரக மந்திரம் நம் மனதில் ரிங்காரமிட வேண்டும். இயற்கையின் கொடை, பூமி தாயின் மடியில் பூத்த முதல் குழந்தை மரம். ஆங்காங்கே மரங்களை அழித்து விளைநிலங்கள், வீடுகள். இதென்ன கொடுமை! காற்று புகாத அடுக்குமாடி கட்டிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீணர்களாக. வேண்டாம் இந்த அவலம். பசுமையான நிலத்தை பாலைவனமாக மாற்றும் இச்சல் பாவத்திற்குரியது. மரங்களை பேணுவோம், மனிதர்களாய் மாறுவோம், மரம் செடிகளை வளர்ப்போம். மரம் செடிகள் கரியமிலவாயுவை கிரகித்து கொண்டு பிராணவாயுவை வெளியிடுகிறது. இதனால் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படுகிறது. மரங்கள் குளிர்ச்சியை வழங்கி மழையை தந்து மண்ணில் உயிர்களை வாழ வைக்கிறது. மண்ணரிப்பை தடுக்கிறது. மரங்களை சுற்றி நீர் இருப்பதால் நிலத்தடி நீர் அதிகரிக்கிறது. இன்று பல வகையான வைரஸ் நோய்கள் பெருக யார் காரணம்? நாம் தான். விவசாயிகளின் நிலையை கண்டு கொதிப்படைகிறோமே, இதற்கு யார் காரணம்? இனம் தெரியாத பல நோய்களுக்கு யார் காரணம்? நாம் தான். நாமே தான் காரணம் என்று வேறு யாரும் அல்ல. மரம் செடிகள் வளர்ப்பதிலும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். ஒரு தனி மரம் ஆண்டுக்கு 260 பவுண்டுகள் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இது 2 மனிதர்கள் ஒரு வருடம் சுவாசிக்க போதுமானதாகும். பல நன்மைகளை மரங்கள் மனிதனுக்கு இலவசமாக தருகிறது. ஆனால் நாம் பணத்திற்காக மரங்களை அழிக்கின்றோம். சிந்தித்து செயல்படுவீர். மரங்கள் நம் வீட்டை சுற்றி இருந்தால் நிச்சயம் அந்த வீட்டில் மின் விசிறிகள், குளிர்சாதன பயன்பாடு மிகவும் குறையும். மின் கட்டணமும் குறையும். குளுகுளு காற்று வேண்டுமா? குதூகலமாக வாழ வேண்டுமா? மரம் நடுவோம். மனித வாழ்வில் ஆகாரத்தை அடுத்த இடத்தை பெற்றிருப்பது மழைநீர். மரங்கள் இல்லையேல் மழை இல்லை. மழையை நம்பி வாழ்கின்ற விவசாயிகளுக்குத்தான் வேதனை. அடைத்த கதவு திறக்காதபடி அடைமழை பெய்த காலம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஊரின் ஆறு ஓடை நீர் நம்பிய அழகான அந்த காட்சி இன்று இல்லை. சரியான காலத்தில் மழை இல்லை. விண்ணின் மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி என்பதை உணர வேண்டும். விசும்பின் துளிவீலின் அள்ளால் மற்றாங்கே பசும்பு தலை காண்பதறிது என்றார் வள்ளுவர். ஆம், வானத்தின் மழைத்துளி இல்லையேல் ஓரறிவு உயிராகிய பசும்புள்ளை கூட காண முடியாது. மழைத்துளி உயிர்த்துளி என்பதை உணர்ந்து மரங்களை வளர்த்து மழை பெறுவோம். மழை இல்லையேல் மாந்தர்களும் இல்லை, ஞாலமும் இல்லை. பிறர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டுமா? மரக்கன்றுகளை கொடுங்கள். குழந்தைகளுக்கு மரங்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தால் அவை மனிதர்களை நேசிக்கவும் மிக எளிதில் கற்றுக்கொள்ளும். அந்த காலத்தில் தாத்தா மரம் நட்டால் பேரன் பயனடைவான். இக்காலத்தில் மரத்தினை வைத்தவனை பயனை அடைகின்றான். அடிக்கடி விவாதிப்பதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குவோம். இயற்கை வழியில் செல்வோம். மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம், பசுமையான நாடாக மாற்றுவோம். என் உரையை கேட்ட பிறகு ஒரு மரமாவது நடுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.